எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்தது வெளியாகிற படங்கள் மாவீரன், அயலான், SK21. இந்த ஒரு படங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்து இருந்த படம் அப்படின்னா அது சிங்கப்பாதை. அந்த ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிமா சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஒரு படத்தை இயக்க போகிறது அட்லியோடைய அசிஸ்டன்ட் அசோக் மற்றும் இந்த ஒரு படத்தில் ஹீரோயின் சாய் பல்லவி மற்றும் இந்த ஒரு படத்தில் கவுண்டமணியும் நடிக்கிறாரு அப்படி மாதிரிலாம் நிறைய தகவல் அப்படிங்கிறது வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் சம்மந்தப்பத்தின ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. சிங்கப்பாதை படம் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆனால் சிங்கப்பாதை படத்தில் கவுண்டமணி நம்ம எஸ்கேனா கூட சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படிமா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஆனால் இதில் இப்போ சின்ன வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதுதான் இப்போ கவுண்டமணி சார் பழனிசாமி வாத்தியார் அப்படிங்கிற ஒரு புது படத்தை கமிட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனாவை கெஸ்ட் ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. முக்கியமாக நம்ம எஸ்கேனா கவுண்டமணி சாரோடைய பிக் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. இப்போ கவுண்டமணி சாரோடைய படத்தில் நம்ம எஸ்கேனாவை போய் கேட்கும்போது நம்ம எஸ்கேனா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம எஸ்கேனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்னதாக ஒரு கெஸ்ட் ரோல் வந்தாலுமே கூட அது வேறு லெவலில் தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எஸ்கேனா இந்த ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் வராரா இல்லையா அப்படிங்கிறத. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.